data analysis method that uses raw data to derive more general concepts and theories. Inductive analysis. Yes, inductive analysis is the right answer. Then, which kind of research method or research uses statistics to test a hypothesis or prediction? அதுக்கான ஆன்சர் வந்து இதுல இல்ல, இதுக்கு முந்தின ஸ்லைட்ல இருக்கு. நான் அதை மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். Okay, you can give a wild guess. Okay, which of the following research? Hypothesis testing. Yes, you are right. You are right, ma'am. You are right. Good. Hypothesis testing research studies will use statistics to test the hypothesis prediction. Okay, ma'am, இந்த மாதிரி தான் questions இருக்கும் ma'am. அல்லனா இன்னொன்னு எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த மெத்தட், இப்போ naturalistic inquiry is which type of falls under which type of research, whether it is quantitative or qualitative, இந்த மாதிரி இருக்கும் ma'am. Or else ஒரு pick out the, yes ma'am, can you explain the empirical research one more time? Yeah, empirical is somewhat practical. அதாவது நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நீங்க ஒரு ரிசர்ச் பண்றீங்கன்னா தட் இஸ் எம்பிரிக்கல். இப்ப கேட்கலாம், எல்லா ரிசர்ச்லயும் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும்ல மேம் அப்படின்ட்டு. டெஃபினெட்லி நாட். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ரிசர்ச்லாம் வந்து இட் இஸ் நாட் எம்பிரிக்கல் ரிசர்ச். ஓகே, பிகாஸ் அதுல அவங்க எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட் மாதிரி தான் போகும் அவங்களோட ரிசர்ச் எல்லாமே. Is it clear, ma'am? Yes, ma'am. Thank you, ma'am. Okay. Questions வேற எப்படிலாம் உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னா, which of the following is true அப்படின்னு கேட்டு இந்த ஒரு 4 இதுக்கான டெஃபினிஷன் கொடுப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு இதுக்கான டெஃபினிஷன் தான் கரெக்டா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கேட்கலாம். அல்லனா which of the following is wrong அப்படின்னும் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் ஆஃப் ரிசர்ச்க்கு நமக்கு இந்த 4 விஷயங்களும் தேவை. கண்டிப்பா ஒரு லேப் வேணும். வேரியபிள்ஸ் நான் சொன்னேன்ல, ஒரு பினாமினன் அக்கர் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வேரியபிள்ஸ். டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா, இப்போ ஒரு இந்த நான் சொன்னேன்ல கத்திரிக்காய் விதைய முளைக்க போட்ட கதை, அது வந்து இப்போ இந்த கத்திரிக்காய் விதைய வந்து முளைக்க போட்டு ஒரு 10 நாள் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தட் இஸ் டிகிரி ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, அல்லனா நான் வந்து ஷேட்ல வச்சு பார்ப்பேன், so that is degree of control. Next, value of an experiment அப்படின்னா என்னன்னா, நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற டைம் இருக்குல்ல, that is very important. இப்போ எனக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆசையா இருக்கு. இந்த எர்த் வந்து பிளாட்டா அல்லனா எர்த் வந்து ரவுண்டா அப்படின்ட்டு நான் வந்து பார்க்க போறேன் அப்படின்ட்டு 2024ல இன்னைக்கு ஒருத்தர் வந்து பிஹெச்டிக்கு என்ரோல் பண்ணி இந்த டாபிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா, the research has no value or the experiment has no value. அப்படிதானே? ஏன்னா ஆல்ரெடி it has been done and it has been proved. So அதுதான் the value of an experiment. So how valuable the experiment is, how new the experiment is அப்படிங்கிறது தான். ஓகே, இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ல இந்த விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது. அப்சர்வேஷனல் மெத்தட்ல வந்து இது எல்லாமே ரிசர்ச் மெத்தட்ஸ் தான். இதுல வந்து we collect data through personal observations. And investigator அப்படின்னா யாருன்னா, the research பண்றாருல அவர் தான் இன்வெஸ்டிகேட்டர். he or she will observe the behavior of the respondents in disguise. இதுல இவங்க என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அவங்களோட ஒரு மக்களா போய் என்ன பண்ணுவாங்க, கலந்து அவங்க என்ன பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல,
என்ன பண்ணுவாங்க, they will give a situation. ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இப்ப நான் உங்களுக்கு இப்பவுமே நான் கிளாஸ்ல ஒரு 3 சிச்சுவேஷன் சொல்றேன்னா, இந்த கத்திரிக்காய் விதைய முளைக்க போட்ட கதை, அப்புறம் பிரைபரி எஜுகேஷன் சிஸ்டம்ல பிரைபரி ஏன் நடக்குதுன்ட்டு ரிசர்ச் பண்ண கதை. இந்த மாதிரி they will give a statement. அதாவது இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு இப்படி ஒரு ரிசர்ச் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இது வந்து என்ன டைப் ஆஃப் ரிசர்ச்ல ஃபால் அண்டர் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் கொஞ்சம். அப்போ வந்து ஐ வில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டு வரேன். சரியா? நெக்ஸ்ட் we have சர்வே மெத்தட். சர்வே அப்படின்னா கண்டிப்பா ஃபீல்டுல இறங்கிதான் வேலை ஃபீல்டு அப்படின்னோடனே வயல்வெளின்ட்டு இல்ல. சோ என்ன, இப்போ வந்து இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அமங் கிளாஸ் ரூம், கண்டிப்பா யூ ஹாவ் டு கோ டு அ கிளாஸ் ரூம். அங்க போய் சர்வே எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சர்வே மெத்தட் வந்து எப்படியெல்லாம் நம்ம எடுப்போம்னா த்ரூ கொஸ்டினர்ஸ், இன்டர்வியூஸ் மூலமா we will take. ஓகே, இதுல இத வந்து இப்போ இன்னொன்னு, இப்போ இந்த சர்வே மெத்தட் வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ என்னால டைரக்டா போய் அப்சர்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப கிளாஸ் ரூம்ல போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபுல் டைம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல, யூ கோ டு த கிளாஸ் ரூம், அப்சர்வ் ஃபார் 5 or 10 minutes and you give a questionnaire. ஒரு கொஸ்டினரோ ஒரு இன்டர்வியூவோ கொடுத்துட்டு வருவீங்க. ஓகே, சோ அப்படிப்பட்ட ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இத நம்ம வந்து சர்வே மெத்தட்ல பண்ணுவோம். இந்த சர்வே மெத்தட்ல உள்ள ஸ்டெப்ஸ் தான் அடுத்ததுல போட்டிருக்கேன். டிஸ்கிரைபிங், ரெக்கார்டிங், அனாலிசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங். ஸோ யூ டிஸ்கிரைப் சம்திங், யூ ரெக்கார்ட் த கொஸ்டினரா இருக்கலாம், கொஸ்டினருக்கான ஆன்சர் இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவீங்க, யூ அனாலிஸ் இட் அண்ட் யூ இன்டர்பிரிட் இட். ஓகே, ஸோ இதுல இந்த ரிசர்ச்சர் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த வேரியபிள்ஸை மேனிபுலேட் பண்ண மாட்டாங்க. இப்ப வேரியபிள்ஸ் வந்து இஃப் ஐ எக்ஸ்பிளைன் இட் வில் கொஞ்சம் டைம் எடுக்கும். டுமாரோ ஐ வில் எக்ஸ்பிளைன். வேரியபிள்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். இதை வந்து மேனிபுலேட் பண்றதுக்கு பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு கூட்டி அப்படி இப்படிலாம் வைக்கும். அதாவது மேனிபுலேட் பண்றது அப்படின்னா என்னன்னா, ரிசல்ட் வந்து இப்போ ரிசர்ச்சருக்கு சாதகமா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேரியபிளை கூட்டுறதோ குறைக்கிறதோ அந்த மாதிரி the researcher will not do. ஓகே, இந்த சர்வே மெத்தட் வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, இப்போ பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் கேட்கறது, கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல அடிக்கடி வந்து ஒரு சர்வே கேட்பாங்க, திஸ் சர்வே வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூடியூப் அப்படின்ட்டு. இந்த 5 டூத் பேஸ்ட் பிராண்டை கொடுத்து இதுல ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாம். இது எல்லாமே சர்வே மெத்தட். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடினா ஒண்ணு இல்ல, இன்டென்சிவ் இன்வெஸ்டிகேஷன். இப்போ ஐ திங்க் பிஎட்ல வந்து தே ஹாவ் கேஸ் ஸ்டடிஸ். ஒரு பர்டிகுலர் யூனிட்னா ஒரு சப்ஜெக்ட் அவங்கள கூப்பிட்டு டீப்பா அவங்க கிட்ட வந்து நிறைய அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி அவங்க என்ன நினைக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப டீப்பா இன்டென்சிவா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கேஸ் ஸ்டடி. சோ இதுக்கு இந்த கேஸ் ஸ்டடியோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னா, ஒரு பர்சனோ அல்லனா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேஸ் ஸ்டடி வில் ஹெல்ப் அ லாட். Okay, shall we move on to the next slide? Yes, ma'am. Yes, ma'am. Next, test method. Test methodனா என்னன்னா, நீங்க நம்ம கிளாஸ் ரூம்ல டெஸ்ட் வைக்கிறதே யோசித்துக்கோங்களேன். அதாவது இட் வில் மெஷர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எபிலிட்டிஸ், இன்ட்ரெஸ்ட், ஆட்டிடியூட்ஸ், அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே. இதுல இப்ப வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நல்லா வரும், ஒரு விஷயத்துல வந்து வித்தியாசமா இருப்பாங்க. ஓகே, எல்லாரும் நல்லா படிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லா வரைகிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரே விதமான ஒரு யூனிஃபார்ம் சிச்சுவேஷன் வந்து கொடுக்கறதுதான் இந்த டெஸ்ட் மெத்தட். திஸ் இஸ் ரைட். இப்ப எனக்கெல்லாம் மேக்ஸ் வந்து சுத்தமா வராது, ஆனா என்னோட ஃப்ரெண்டுக்கு மேக்ஸ் சூப்பரா வரும். ஆனா மேக்ஸ் டெஸ்ட்ல எனக்கு மேக்ஸ் வராது அப்படிங்கறதுனால ஈஸியாவா சம்ம கொடுப்பாங்க? இல்ல. 100 மார்க் எடுக்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன கொஸ்டினோ அதே கொஸ்டின் தான் எனக்கும்.
புரியுதா? சோ அந்த அந்த எக்ஸாம்பிள் தான். இட் பிரசன்ட்ஸ் a uniform situation to a group of people who vary in aspects. சோ அந்த டெஸ்ட் மெத்தட்ல வந்து ப்ரிப்பரேஷன், ஸ்கேலிங், டெஸ்ட் மெத்தட்னு இப்போ டெஸ்ட் யாரெல்லாம் எழுதுறாங்களோ, இது எழுதுற டெஸ்ட் மட்டும் இல்ல, என்ன டெஸ்ட் ஆனாலும் இருக்கலாம். ஓகே, இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்றவங்க மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினெட்லி நாட். இந்த டெஸ்ட் மெத்தட் மூலமா ரிசர்ச் பண்றதுக்கு இந்த ரிசர்ச்சர் ஒரு அளவுகோல் வச்சிருப்பாங்க. சோ அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கணும், ஹார்டா இருக்கணுமா, மீடியமா இருக்கணுமா. சோ அதுதான் நம்ம ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்கேலிங். ஸ்கேலிங்ல தான் அந்த லெவல் ஆஃப் ஹார்ட்னஸ், லெவல் ஆஃப் பிரைவசி இது எல்லாமே வரும். ஓகே, அண்ட் எஸ்டாப்ளிஷிங் நார்ம்ஸ். சில நார்ம்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த டெஸ்ட் மெத்தடுக்கு வந்து தே வில் ப்ரிப்பேர் எவ்ரிதிங். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் வந்து இன்னுமே நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு. மெயினா நான் குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ்னு சொன்னேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, பேசிக் ரிசர்ச் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அது இதுல ஒண்ணுமே இல்ல. ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், அம்பானி வந்து அவரோட பையனோட கல்யாணத்துக்கு வந்து எந்த என்ன யார வந்து கேட்டரிங்க்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து தேடணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இட் இஸ் அ பேசிக் ரிசர்ச், ரைட்? யூ யூ மே கான்டாக்ட் somebody or you may google and you somehow இது வந்து ஒரு fun, ஒரு just to get an information you do some research. அது வந்து it is a basic research or you can call it as fundamental or pure research. Okay, next, applied research அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க, அத அப்ளை பண்ணி பாக்குறது. ஓகே, இப்ப எக்ஸாம்பிளுக்கு அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இன்னைக்கு நீங்க பண்ண சமையல் சூப்பரா இருந்ததுமா அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அடுத்த நாள் உங்க அம்மா சமையல் நல்லாவே பண்ணாதவங்களா இருந்தா கூட அவ்ளோ அமிர்தமா சமைப்பாங்க, டேஸ்டா சமைப்பாங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட் அப்படின்ட்டு நீங்க ஒரு புக்ல படிக்கிறீங்க. இத உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? நைட் போய் வீட்ல போய், அம்மா இன்னைக்கு நீங்க சூப்பரா, யூ அப்ளை தட், ரைட், வாட் யூ ஸ்டடி. சோ இது அப்ளைட் ரிசர்ச். அது பண்ணி அடுத்த நாள் நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க, அம்மாவோட சமையல் டேஸ்டா இருந்ததா அல்லது எப்பவும் போல நார்மலா தான் இருந்ததா அப்படின்ட்டு. சோ யூ எவாலுவேட் சம்திங். இது வந்து நான் ஒரு சின்ன சின்ன லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் பெரிய லெவல்ல நீங்க ரிசர்ச் பண்றதுக்குமே இது பொருந்தும். இப்ப வந்து ஓம்ஸ் லாவை வந்து நீங்க ஓம்ஸ் லா கம்ஸ் இன் பிசிக்ஸ், ரைட்? ஓம்ஸ் லா பிசிக்ஸ்ல படிக்கிறீங்க, அது நீங்க அப்ளை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா that is also an applied research. Next, exploratory research. Exploratory research நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அப்படிதானே? ஒரு ப்ராப்ளமை டிஃபைன் பண்றதுக்கு யூ எக்ஸ்ப்ளோர் சம்திங், யூ சர்ச் சம்திங், அது அது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். நெக்ஸ்ட் யூ ஹேவ் ஆக்ஷன் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச்னா என்னன்னா, ஒரு பிரச்சனை இருக்கும் ஆல்ரெடி, சரியா? அந்த பிரச்சனைக்கான தீர்வு தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் நீங்க போடுவீங்க. தட் இஸ் கால்ட் ஆக்ஷன் ரிசர்ச். லெட் மீ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். இமேஜின் தட் யூ ஆர் நெட் எல்லாம் கிளியர் பண்ணி பிஹெச்டி எல்லாம் முடிச்சு ஒரு ஒரு கிளாஸ் ரூம் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. யூ ஆர் லெக்சரிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சோ எல்லாரும் அப்படியே கண்ணு கொட்டாம நீங்க லெக்சர் பண்றது அவ்வளவு ஆர்வமா கேட்காங்க, எல்லாம் பண்றாங்க. இப்போ யூ திங்க் தட் ஓகே, இன்டர்னல்ல எல்லாரும் பயங்கரமா மார்க் எடுப்பாங்கன்னு பார்த்தா, இன்டர்னல்ல எவ்ரி எவ்ரி ஸ்டூடெண்ட் நோ ஹாஸ் காட் பிலோ த மினிமம் மார்க்ஸ். மினிமம் பாசிங் மார்க்ஸை விட பிலோ எல்லாரும் எடுத்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்ட்டு யூ புட் அன் ஆக்ஷன் பிளான். என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் போடுவீங்கல்ல. இவங்ககிட்ட போய் கேட்கணும் நம்ம, அல்லனா இவங்களுக்கு வந்து நம்ம கொஸ்டின்ஸ் கிளாஸ்ல வச்சு எழுதுறதுக்கு பழகணும், கிராமர் டீச் பண்ணணும், இந்த மாதிரி. சோ திஸ் இஸ் ஆக்ஷன் ரிசர்ச். இந்த ஆக்ஷன் ரிசர்ச்ல என்ன பண்ணுவீங்க? யூ பிளான் சம்திங், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதை வந்து அவங்கள செய்ய வச்சு திருப்பி ஃபீட்பேக்ல பார்த்து அது ஓகேவா அப்படின்னு பாப்பீங்க.
ஃபீட்பேக் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இன்டர்னல் எக்ஸாம்ல அந்த பிள்ளைங்களுடைய ப்ராக்ரஸ் தெரியுதான்னு பாப்பீங்க. ப்ராக்ரஸ் தெரியலனா பிளான் பி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி உள்ளதுதான் ஆக்ஷன் ரிசர்ச். இந்த ஆக்ஷன் ரிசர்ச் இட் இஸ் வெரி ஈஸி. நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஆக்ஷன் ரிசர்ச்ல ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க த்ரூ அவுட் தி இயர்ஸ். ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இது என்ன ரிசர்ச் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்ஷன் ரிசர்ச் உடைய சைக்கிள் கேட்பாங்க. ஓகே, சோ இங்க பாருங்க இந்த பிடிஎஃப்ல இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ரிசர்ச்சோட சைக்கிள் என்னன்னா யூ பிளான், ஆக்ட், அப்சர்வ் அண்ட் ரிஃப்ளெக்ட். இதையும் நம்ம பார்ப்போம் இஃப் வி ஹேவ் டைம் ஆர் எல்ஸ் வி வில் லேர்ன் டுமாரோ. சோ இது ஆக்ஷன் ரிசர்ச்சோட சைக்கிள் என்னது? பிளான், யூ பிளான் சம்திங், யூ ஆக்ட் அக்கார்டிங் டு த பிளான், அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுதான்னு அப்சர்வ் பண்ணுவீங்க, அது அப்சர்வ் பண்ணிட்டு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு யூ ரிஃப்ளெக்ட். இதுதான் ஆக்ஷன் பிளானோட சைக்கிள். இத ஒரு 20 கொஸ்டின்ஸ்ல கேட்டுட்டாங்க ப்ரீவியஸ் இயர் நெட் கொஸ்டின்ஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னா ஒரு பிரச்சனையை வந்து டிஸ்கிரைப் பண்றது, ஆனா ஏன் நடந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு தூத்துக்குடியில வெள்ளம் வந்துட்டு, ஓகே, மழை பெஞ்சதுனா மழை பெய்யுது, வெள்ளம் வருது. எல்லா வருஷமும் தான் மழை பெஞ்சுது, ஏன் இந்த வருஷமும் போன வருஷம் மட்டும் வெள்ளம் வருது அப்படின்னு யாராவது கேட்டா they don't have answers. சும்மா பொத்தம் பொதுவா சொல்லுவாங்க. குளங்கள் இருக்கிற இதுல எல்லாம் அதை கட்டிட்டோம் இதை கட்டிட்டோம். இப்ப வந்து புரியுதா? ஆனா they just describe. ஓகே, இப்ப இந்த வயநாடுல வந்து இது எல்லாமே இத வந்து யூ ஆல்சோ கால் இட் அஸ் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச். மெயினா இந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரக்ஷன், மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும்ல, அதுக்கப்புறம் அதை ஒரு டிஸ்கிரைப் பண்ணி இது பண்ணுவாங்கல்ல, அததான் வந்து நம்ம இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் ரிசர்ச் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஆர் டயக்னோஸ்டிக் ஸ்டடி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, எக்ஸ்பெரிமெண்டல் பார்த்தாச்சு, நான் எக்ஸ்பெரிமெண்டல் தெரியும்ல. எக்ஸ்பெரிமெண்ட் எதுவுமே இன்வால்வ் ஆகாம பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் தான் நான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். யூ நோ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். கான்செப்சுவல் அப்படின்னா ஒரு கான்செப்ட பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்றது கான்செப்சுவல் ரிசர்ச். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க. எங்கெல்லாம் லிட்ரேச்சர்ல வந்து ரெயினை பத்தி பேசிருக்காங்க அப்படிங்கிற அந்த ரெயின்ங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து யூ ஜஸ்ட் கோ அரவுண்ட் ஆல் தி லிட்டரரி புக்ஸ் அப்படின்னா தட் இஸ் கால்ட் கான்செப்சுவல் ரிசர்ச். am I clear? எஸ் மேம். ஓகே, அடுத்தது பாருங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே இந்த கொஸ்டின்மே ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் வந்து விதவிதமான கோணங்கள்ல விதவிதமான வார்த்தைகளை போட்டு கேட்பாங்க. ஆனா இது மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா லட்டு மாதிரி யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ், குட் மார்க்ஸ். கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. சரியா? சோ இத வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும். இதுதான் ஸ்டெப். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஃபார்முலேட் a ரிசர்ச் ப்ராப்ளம் ஆர் ரிசர்ச் டிசைன். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம வந்து ஃபார்முலேட் பண்ணுவீங்க. யூ டிஃபைன் அ ப்ராப்ளம் அண்ட் தென் லிட்ரேச்சர் சர்வே. லிட்ரேச்சர் சர்வேனா என்னன்னா இந்த இந்த ரிசர்ச்ல வர லிட்ரேச்சர் வந்து ஹேஸ் நத்திங் டு டூ வித் த லிட்ரேச்சர் தட் கிவ்ஸ் த மீனிங் இலக்கியம். இந்த இந்த லிட்ரேச்சர் சர்வே அல்லனா லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த கத்திரிக்காய் விதை வந்து எத்தனை நாளைக்குள்ள முளைக்கும் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்றேன்னு வச்சுக்கோ. சரியா? இப்போ இதுதான் என்னுடைய தீம். அப்போ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கத்திரிக்காய் விதையில ரிசர்ச் பண்ணிருக்கான்னு நான் பார்க்கணும். பார்த்து, ஏன்னா இன்னொருத்தர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சதை நான் புதுசா கண்டுபிடிச்சு வச்சேன்னா அது என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வேல்யூ இல்லாம போயிரும்ல. புரியுதா? அப்போ அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு இத்தனை கத்திரிக்காவை பத்தி 50 பேர் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல கத்திரிக்காய் விதைய பத்தி ரிசர்ச் பண்ணவங்க 40 பேரு. புரியுதா? அப்போ அந்த 40 பேர்ல என்ன என்ன மாதிரி யாரும் பண்ணல
புரியுதா? இதுதான் லிட்ரேச்சர் சர்வே. இப்போ நீங்க ஒரு ஒரு ப்ராப்ளம் இப்போ கத்திரிக்காய் விதையில தான் ரிசர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த கத்திரிக்காய் விதையில யாரும் உங்களுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணியிருக்க கூடாது. அப்ப யாரெல்லாம் இது சம்பந்தமா பண்றான்னு ஒரு சர்வே ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ சர்வே எடுக்கிறீங்கல்ல, தட் இஸ் கால்ட் லிட்ரேச்சர் சர்வே. இத வந்து நம்ம லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படின்னு சொல்றோம். இதுக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் டெவலப்பிங் ஹைப்போதீசிஸ். இப்ப பார்த்தாச்சு யாரும் கத்திரிக்காய் விதையில இப்ப நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஆனா கத்திரிக்காய் விதை எத்தனை நாளைக்குள்ள முளைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு யாருமே இன்னும் கண்டுபிடிக்கலன்னு வச்சுப்போம். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு இதுக்கு சரியா. சோ இப்போ நீங்க ஒரு ஹைப்போதீசிஸ் டெவலப் பண்றீங்க. ஹைப்போதீசிஸ்னாலே என்னது? ஒரு கெஸ், ஒரு ப்ரெடிக்ஷன். ஒரு 10 நாளையில முளைச்சிரும் அப்படிங்கிற ஒரு இது. ஒரு குருட்டாம்போக்குல ஒண்ணு சொல்லி விடுறதுன்னு வச்சுப்போம். அது வந்து உண்மையா பொய்யான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து சயின்டிபிக் மெத்தட்ல நம்ம பண்ற ரிசர்ச். அப்போ இது வந்து யூ டெவலப் சம் ஹைப்போதீசிஸ். இப்ப 10 நாள் அப்போ சும்மாலாம் அடிச்சு விட முடியாது. இப்ப 10 நாளைக்குள்ள இந்த விதை வந்து முளைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஏன் முளைக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களே அதையும் எழுதி வைக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இப்ப ஹைப்போதீசிஸ் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ரிசர்ச் டிசைனே இந்த ரிசர்ச்ச நம்ம இந்த ஹைப்போதீசிஸ ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவோ, டிஸ்ப்ரூவோ அது ஹைப்போதீசிஸ் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு எப்படி நான் இந்த ரிசர்ச்ச கொண்டு போறேன் அப்படிங்கிற அந்த டிசைன். ஓகே. அது வந்து நீங்க இப்ப வந்து ஒரு 50 பேர்ட்ட 50 தொட்டியில இந்த மாதிரி நான் கத்திரிக்காய் வைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டிட்டர்மைன் த சாம்பிள் டிசைன். சரியா? அப்போ எத்தனை கத்திரிக்காய் விதைகளை நான் முளைக்க போட போறேன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து நீங்க ஒரு ரிசர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேரு? அதுல ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களோட சாம்பிள்ஸா இருப்பாங்க. சரியா? இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா, 50 தான் எடுக்க போறீங்க. அல்லது 500 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, தே ஆர் யுவர் சாம்பிள்ஸ். அப்போ சாம்பிள் சைஸ் வந்து 500. எத்தனை சாம்பிள்ஸ் நம்ம எடுத்திருக்கோமோ அததான் நம்ம சாம்பிள் சைஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் யூ கலெக்ட் த டேட்டா. இப்போ 50 ஸ்டூடெண்ட்ட நீங்க இன்டர்வியூ பண்ணி அல்லது கொஸ்டினர் கொடுத்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா? அது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அடுத்த ஸ்டெப். டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ண பிறகுதான் யூ எக்ஸிக்யூட் யுவர் ப்ராஜெக்ட். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? டேட்டா அனாலிசிஸ் அடுத்து நடக்கும். டேட்டா இருந்தாலே ஒரு அனாலிசிஸ் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் வந்திருக்குமா? அத எது கூட டெஸ்ட் பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஹைப்போதீசிஸ் கண்டுபிடிச்சிருப்போமா? அது கூட டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன். ஓ! அப்போ கத்திரிக்காய் விதை 10 நாளையில முளைக்கல. 15 நாள் ஆச்சு அப்படின்னா, அதுவும் ஒரு ரிப்போர்ட் தான். சோ அதுக்கப்புறம் தான் பிரிப்பரேஷன் ஆஃப் ரிப்போர்ட். இந்த பிரிப்பரேஷன் ஆஃப் ரிப்போர்ட் தான் என்னது? தீசிஸ் ரைட்டிங். ஓகே. சரி. இப்ப இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே புதுசா இருக்கும். இதே மாதிரி நம்ம பண்ணவே மாட்டோம். ஓகே. ஆனா பேசிக்கா ஒரு ரிசர்ச்ல இது எல்லாமே கண்டிப்பா இருக்கணும். திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச். இத எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, அரேஞ்சிங் நேம் அசெண்டிங் ஆர்டர்ல கேட்பாங்க, அரேஞ்சிங் டிசெண்டிங் ஆர்டர் கேட்பாங்க. இந்த கொடுத்திருக்கிறதுல இது வந்து 7, 8 எல்லாம் கொடுத்து உங்களை அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 கொடுத்திருப்பாங்க. இதுல எது வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் கிடையாது அப்படின்ட்டு எல்லாம் கேட்பாங்க. ஓகே. சோ இது படிக்கிறதுக்கு ஒரு 1 மினிட் தரேன். படிச்சுட்டு we shall move on to the next slide. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. This is a very important question. இன்னொன்னு இதே வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. சில கொஸ்டின்ல வார்த்தைகள் மாறுபடலாம். சரியா? Am I clear, guys? Is my voice breaking? No, ma'am. Okay. படிச்சிட்டீங்கன்னா ஒரு thumbs up போடுங்கப்பா. We shall move on to the next one.